நியூ இயர்ல டயட் பண்ண போறீங்களோ? 95% பேரு 14 நாள்லயே நிறுத்த போறீங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு டயட் ஃபெயில் ஆறதுக்கு காரணம் நீங்க தான். டயட் ஃபெயில் ஆறது சாப்பாடுனால இல்லைங்க, அது நம்மனால தான். டயட் ஃபெயில் ஆறதுக்கு முக்கியமா 4 காரணத்தை நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த சஸ்டைனபிள் லிவிங் இன் 2026ல டயட் எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்னு. முதல் ரீசன், நிறைய பேர் டயட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்ல மோட்டிவேஷன் போயிடும், கிரேவிங் வர ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான், அதோட டயட் ஃபினிஷ். ரெண்டாவது ரீசன், புதுசா ஒரு டயட் ஆரம்பிக்கப்போ புது மோட்டிவேஷன், புது டயட் ஏதோ ட்ரை பண்றோங்கிற ஆர்வத்துல முதல் வாரத்தை கடந்துருவோம். ஆனா 2வது வாரம் போன உடனே நம்மளோட ரொட்டீன் வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ், ஃபங்க்ஷனு, வேலை அப்படின்னு வந்த உடனே எல்லாரோட மோட்டிவேஷனும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணுவோமே தவிர புது டயட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். 3வது ரீசன், நான் 10 நாள்ல 5 கிலோ குறைக்கிறேன் அப்படின்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஃபாஸ்டா குவிட் பண்ணிடுவீங்க. 4வது ரீசன், ஒரு சிஸ்டமேட்டிக்கான பிளான் இல்லாததான். பிளேட் மெத்தட்னா என்ன, ஃபுட் லாகிங்னா என்னன்னு தெரியாம சும்மா ஸ்டார்ட் பண்றது தான். கொஞ்ச நாள் பண்ண உடனே போன்ல பேட்டரி முடிஞ்ச மாதிரி டக்குன்னு நீங்களும் அவுட் ஆயிடுவீங்க. 2026ல சஸ்டைன்டா சப்போர்ட்டோட டயட் பண்ணணுமா? அதுக்கு 2026ன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டயட் பிளானை உடனே டிஎம் பண்றோம்.